வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: குஜராத்தில் தொடங்கி அரபிக்கடல் நீண்ட சுழற்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வருகிற நாட்களில் ஜூலை 13ஆம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஒடிசாவிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. ஜூலை 15ஆம் தேதி இந்த நிகழ்வு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு நிகழ்வு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை ஒடிசா அருகே தீவிரமடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து மெல்ல தென்மேற்கு பருவமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16, 17, 18 தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு நாட்கள் முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனமழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் ஜூலை 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் அங்கங்கே வெப்பச்சலனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று கடல் ஓரங்களில் அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை நேரங்களில் வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களில் லேசான துளிகள் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையும் அதிகாலை நேரங்களில் வேதாரண்யம், முத்துப்பேட்டை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழையும் மேலும் நிலப்பரப்பிலும் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு பகுதியோ சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் செங்கோட்டை, குற்றாலம் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழையாகும். கிழக்கு பகுதியை பொறுத்தவரை அருப்புக்கோட்டை, சாத்தூர், ஈர்க்கன்குடி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை வடக்கு பகுதி, வாடிப்பட்டி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கங்கே வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி தெற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்தாலும் திருச்சி வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் மிதமான மழை சற்று கனமழை வரை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜூலை 13ஆம் தேதி வரை ஏதாவது ஒரு இரு நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு சாரல் மழை, மிதமான மழை, சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. தொடர் மழையாக விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை
19ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழை பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகும் ஜூலை 21ஆம் தேதி வரை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 19ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் லேசான மிதமான மழை, சாரல் மழை, லேசான தூறல் துளிகள், மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் இன்று திருப்பூர் மாவட்டத்தை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல் இந்த இடங்களும் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதியும் நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் டெல்டா கடல் ஓரங்களிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை ஜூலை மாதம் 12ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 13, 14 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 13ஐ விட 14ஆம் தேதி சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 14ஐ விட ஜூலை 15, 16, 17, 18, 19ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 14, 15 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அடுத்த மாவட்டங்களுக்கும் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து லேசான தூறல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டம் முழுவதுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி வரை மத்திய பகுதி வரை முன்னேறி சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை பொள்ளாச்சி, கிணத்துக்கனவு, கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் தாராபுரம், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், மேலும் பழனி சுற்று வட்டாரங்கள், ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு வருகிற நாட்களில் லேசான மழையாகவும் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே செல்ல செல்ல லேசான சாரல் தூறல் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் திருச்சிக்கு மேற்கு பகுதி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேற வாய்ப்புள்ளது வருகிற ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதாக பொள்ளாச்சிக்கு ஜூலை 13ஆம் தேதி வரை லேசான சாரல் மழை கிடைத்தாலும் ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பொள்ளாச்சிக்கு லேசான மழை, மிதமான மழை, சற்று கனமழை என்றும் மாறி அமைய வாய்ப்புள்ளது ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் சற்று மழையின் தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை சற்று அதிகரித்து மீண்டும் வெப்பச்சலன மழை படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு மாகாணங்கள் மேலும் வடக்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று குறைவான மழைப்பொழிவு என்பது யாழ்ப்பாணத்துக்கு லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்கள், மேலும் முல்லைத்தீவு, தலைமன்னார், அனுராதபுரம், மேலும் திரிகோணமலை, வவுனியா இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள் மட்டக்களப்பு, பனாமா, மேலும் அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம்
கம்மந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 11ஆம் தேதி. நாளை ஜூலை 12ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 12ஆம் தேதி. 13ஆம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி வெப்பச்சலமலை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் கிழக்கு மாகாணங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 14ஆம் தேதி. ஜூலை 15, 16, 17 தேதிகள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் மேற்கு பகுதியில் சாரல் மழை, மிதமான மழை, கனமழை என்று மாறி மாறி மழை அமைந்து கொண்டிருக்கும். மேற்கு பகுதியில் வருகிற ஜூலை 19ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு மேற்கு மாகாணங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்தினபுரி, தம்புள்ளை மேற்கு பகுதி, மேலும் ஹம்மந்தோட்டா, சிலாபம், ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒடிசா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 6 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 43 நிமிடம். வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.